சுபி, என்னெல்லாம் செய்யறது? அதாம்ல எனக்கும் தெரியல. பேசாம தீ குளிச்சிருவோமா? ரிசல்ட்டே இன்னும் வரல, அதுக்குள்ள என்னத்துக்கெல்லாம் தீ குளிக்கணும்? அதுவும் சரிதான். ஆனா என்ன செய்யறதுனே தெரியலல. பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் கூட இந்த பயப்படல. ஆனா இந்த எலெக்ஷனுக்கு இவ்ளோ பயப்பட வேண்டியதாயிருச்சேல. ஆமால, வாரத்துல திங்கக்கிழமைன்னு ஒரு நாள் வந்தாலே எரிச்சலா இருக்கும். ஆனா இந்த திங்கக்கிழமை எப்ப வரும்னு ஒரே உலகமே காத்துக்கிட்டு இருக்குல்ல. என்ன மும்மூர்த்திகளா, ஒரே சோகமா உட்காந்துருக்கீங்க? டீச்சர், என்னல லீவே விட்டாச்சு, இன்னும் இங்க உட்காந்துட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. இல்ல டீச்சர், நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட். எலெக்ஷன் ரிசல்ட்டா? ஏம்ல, உங்க எக்ஸாம் ரிசல்ட் நினைச்சே கவலைப்பட ஆளை காணோம், இதுல எலெக்ஷன் ரிசல்ட்டா? போய் வேலையை பாருங்க. அதான் அவரே சொல்லிட்டாருல்ல, குழந்தைங்க பெரியவங்க இளைஞர்கள் யாரும் கவலைப்படக்கூடாது, என் கடமையை நான் செய்வேன்னு. போங்க போங்க, போய் படிச்சு உருப்படுற வழியை பாருங்க. அடுத்த வருஷம் வரும்போது ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிட்டு வந்தீங்க, ஸ்கூல்லயே இருக்க முடியாதாமா. போங்கல. என்னல டீச்சரே இப்படி சொல்லிட்டு போறாவ? அவங்க அப்படித்தாம்ல சொல்லுவாங்க. நம்ம கவலை அவங்களுக்கா தெரிய போது. நாளைக்கு வரைக்கும் இனி தூக்கமே இருக்காது. ஐயோ, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. வேலையே ஓட மாட்டேங்கி. எப்படா விடியும், எப்ப ரிசல்ட்டை பார்ப்போன்னு இருக்கு. சாமி கடவுளே, எப்படியாவது விஜயை வர வச்சிரு. என்ன தங்க பொண்ணு, நான் உன்னை உன் வீடெல்லாம் தேடிட்டு வரேன், இங்க என்ன செய்யற? அட போங்கக்கா, நானே காலையில பச்சை தண்ணி பல்லுல படாம கிடைக்கேன். ஏன் தங்க பொண்ணு, எதுவும் உடம்பு எடுக்க தெரியலையோ? டாக்டர்கிட்ட வேணா போயிட்டு வரலாமா? அதெல்லாம் ஒண்ணுமில்லக்கா. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட், யாரு வருவான்னு ஒரே துடிப்பா இருக்குக்கா. விஜய் எப்படியாச்சும் வந்துடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேங்கா. அட போ தங்க பொண்ணு, ஏன் வந்தாலும் என்ன செய்யறான்னு ஒரு வருஷம் பார்த்தாதானே தெரியும். நீயே இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கா? அப்படியெல்லாம் விட முடியாதுக்கா. விஜய் நல்லது செய்வாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டுமா, இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாருமே அவரை நம்பிதானே இருக்காவ. ஆமா, வருஷா வருஷம் ஒவ்வொருத்தர் வரும்போது இப்படிதான் நம்பி நம்பி நம்ம சீரழியும் போ. ஆமாக்கா, இதுல அந்த த்ரிஷாவை பாத்தீங்களா? இன்ஸ்டாகிராம் பக்கத்துல என்ன போட்டிருக்கா. அதை நினைச்சு எனக்கு உசுரே இல்லக்கா. அவ என்னத்தையோ போட்டுட்டு போறாம்மா, நமக்கு எதுக்கு? நாட்டுக்கு வரவே நல்லது செஞ்சா பத்தாதா? இல்ல அடுத்த வீட்டு கதை நமக்கு எதுக்கு? அக்கா அதெல்லாம் சரிதான். என்ன இருந்தாலும் நானும் அதுல இருந்து விலகி வரணும்னு பாக்குறேன். 2 நாளா அதே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குக்கா. எதுக்கு இவளுக்கு இந்த வேண்டாத வேலை? போங்கக்கா. தங்க பொண்ணு, அடுத்தவனை சொல்லி எந்த இதுவும் கிடையாது. அவனுக்கு வேணும் அறிவு. சரி சரி, நீ அதெல்லாம் விட்டுட்டு போய் தின்னு. உன் மாமியார் உன்னை கூப்பிட்டுட்டு கிடக்கு, சீக்கிரம் போ. சத்யா, சோனி சாப்பிட வாங்கடி. சோனி, போய் சாப்பிடுடி. எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. எனக்கு பசியே இல்லல. சோனி வார இரு. பிள்ளைங்க பாரு, பிள்ளைங்க காலையில இருந்து காட்டுக்கத்தான் கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னுமா வாரீங்க? ஏமடி எப்ப வந்து கூப்பிட்டு இருக்கேன்? சாப்பிட வர முடியாதாட்டி உங்களுக்கு? பசியே இல்லம்மா. ஏமாக்கா, என்னாச்சு? மேலுக்கு எதுவும் முடியலையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நாளைக்கு ரிசல்ட் டிவிக்கே வருமா வராதான்னு ஒரே பரபரப்பு. ஆமா, நல்ல பரபரப்பு. எவன் வரான்னு எழுதி இருக்கணுமோ அதுதான் மக்கா எழுதி இருக்கும். அதுக்கெல்லாம் நினைச்சு உங்க வயித்த காயப்படுவீங்களா? வந்து சாப்பிடுங்க. என்னம்மா நீ இப்படி சொல்ற? போமா, நாளைக்கு விஜய் வந்து சீட்ல உட்காரணும், அதுக்காகத்தான் நாங்களாம் காத்துக்கிட்டு இருக்கோம். நான் தான் சொல்றேன்ல மக்கா, எவன் வரணும்னு எழுதி இருக்கோ அவன் தான் மக்களே வருவாங்க. நீங்க வந்து சாப்பிடுங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே.